வணக்கம். இன்றைய டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். டிஜிபி நியமனத்தில் பல்வேறு விஷயங்களை கோரிக்கையில் வச்சு மறுசீராய்வு மனுக்கு போகிறதா நியமிச்சிருக்காங்க. நம்முடைய தீர்மானம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசாங்கம். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கூடலூர் பிரச்சாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. கேரளாவில் நேற்று அங்குள்ள திரைப்பட நடிகர் மம்முட்டி வீட்டிலும் ரைடு போயிருக்கு. அது சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். டிஜிபி நியமனத்தில் பல்வேறு விஷயங்களை முன்னிட்டு நம்ம ஆட்கள் மறுசீராய்வு மனு நோக்கி போயிருக்காங்க. என்ன மாதிரி மனு அது? என்ன விஷயம்? மறுசீராய்வு மனு கிடையாது, இன்னும் போகல. தகவல் வந்துருக்கு. ஓகே. அதாவது நான் சில இதெல்லாம் திருத்தங்கள் வேணும் அப்படின்னு போயிருக்காங்க. அதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ எதுக்கு பிரச்சனை உங்களுக்கு? இவங்க இஷ்டத்துக்கு டிஜிபியை நியமிச்சுக்கணும். ஜூனியரோ சீனியரோ இவங்களுக்கு வேண்ட அதிகம் நியமிச்சுக்கணும்னு பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் போட்டாங்க. ஆனால் பிரகாஷ் சிங் வழக்கு மீறுறாங்க அப்படின்னு என்டிடிபின்லேருந்து எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் இதே இதில் 137 கீழே போயிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்குனோன்னா அங்கே போயிட்டு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இல்லை நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. உடனே சீக்கிரம் அதை பரிசீலித்து அனுப்புங்கன்னு யூபிஎஸ்சி சொல்லிட்டு வந்தால் அந்த லிஸ்ட்டில் 3ல் ஒருத்தரை உடனடியாக நீங்கள் நியமிக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ சில பேர் இங்கே எடுத்து சுத்தமான நெய்யில் எடுத்த எண்ணெயில் உருட்டுன்ற மாதிரி உருட்டுறாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஆதரவு ஆட்கள் இவங்களை வச்சு ஒரு உருட்டு ஆரம்பிச்சுட்டு தான் இவர்கள் அதுக்கு என்ன இது வருதுன்னு பார்த்துட்டு அதில் போவாங்க. டிஜிபி நியமனத்தில் பல்வேறு மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட சட்டம் ஒழுங்கு டிஜிபி, அதாவது டிஜிபிகள் ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு பிரிவு இருப்பாங்க. அதாவது ஐபிஎஸ்ல லாஸ்ட் ரேங்க் டிஜிபி, எஸ்பி ஆரம்பித்து டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி. இதில் டிஜிபியாக வர்றவருக்கு அவங்களுடைய லட்சியமே என்ன இருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆகணும். அதாவது ஹெச்ஓபிஎஃப், ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். அதுதான் எல்லா டிஜிபிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு உயர்ந்த பதவி. அதில் யார் வருவாங்கன்னா பெரும்பாலும் சீனியர் டிஜிபிகள் தான் நியமிக்கப்படுவாங்க. அவர்களை எப்படி நியமிக்கப்படுறாங்கன்னா, இங்கே இருக்கிற சீனியர் டிஜிபிகளில் எந்த பிரச்சனையிலையும் மாட்டாதவர்கள், அந்த கிளியர் லிஸ்ட் இருக்கிறவங்கள எவ்வளோ பேர் இருக்காங்களோ 30 ஆண்டு சர்வீஸ் முடித்தவங்க பட்டியலை எம்பேனல்னு சொல்லுவாங்க, அங்கே அனுப்புவாங்க யூபிஎஸ்சி அதில் பரிசீலித்து அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, அவங்களுடைய எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, அந்த இது எல்லாத்தையும் பரிசீலித்து பண்ணிட்டு அதில் டாப் மோஸ்ட் சீனியர்கள் 3 பேரை பட்டியலில் அனுப்புவாங்க. அதுலேருந்து ஒரு ஆளை நீங்கள் எடுத்துக்கு. ஆனால் கடைசியாக பார்த்தா அது முதல்வரோட சாய்ஸாக தானே இருக்குது. ஆமாம், 3 பேருமே எனக்கு பிடிக்கலன்னா அதான் பிரச்சனை. இவங்க போங்கு, பெரிய போங்கு. அவருக்கு இல்லை, அவருக்கு எல்லாரும், அவருக்கு யாரையும் தெரியாது. இவங்க தான் டிஜிபியா, இவங்க தான் இதுவான்னு கேட்பாரு. கீழே இருக்கிறவங்களுக்கு அதிகார மையங்கள் வேற இல்லை. ஆமாம், அதுதான் இப்போ பிரச்சனை. 8 பேர் இருக்காங்க. அதில் 8 பேர் பட்டியலுமே அனுப்பிச்சிடலாம். அதுலேருந்து யார் வருவான்னா சீமா அகர்வால் வருவாங்க. அவங்க யாருன்னா ஏகே விஸ்வநாதனுடைய மனைவி, ஒரு நேர்மையான அதிகாரி, நல்லா இது பண்ணால் பெண் அதிகாரி. அதுவும் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெண் டிஜிபி வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அவங்கள சில பேருக்கு பிடிக்காது, பலருக்கு பிடிக்காது. அதுக்கு அடுத்தது ரத்தோர். இவங்க ஆரம்பத்தில் இவங்க மனம் கவர்ந்தவராக தான் இருந்தார். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அவர் 3வது ராஜீவ்குமார், 4வது வன்னிய பெருமாள், அப்புறம் அந்த கள்ளச்சாராயம் கேஸில் மிகப்பெரிய அளவில் இது பண்ணி இங்கேருந்து டெப்டேஷன் வாங்கிட்டு போனால் மகேஷ்குமார் அகர்வால். இந்த மாதிரி ஒரு 8 பேர் இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் வருவாங்க. யார்? சீமா அகர்வால், ரத்தோர், ராஜீவ்குமார். இல்லை ராஜீவ்குமாரோ ரத்தோரையோ சீமா அகர்வாலோ போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பட்டியலை அனுப்பிச்சா தானே நீ இது பண்ணுவேன்ட்டு எல்லாம் அந்த அதிகாரிங்க கண்டுபிடிச்சி சொல்கிறது, பட்டியலே அனுப்பாமல் விட்டுடலாம் சார். அப்போ ரிட்டையர்மெண்ட் வர்றப்போ இதையே காரணமாக வச்சு ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டுடலாம். இது அப்படி இப்படியே கோர்ட்டுக்கிட்டு வந்தால் பார்த்துக்கலாம். 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை தேர்தல் நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் போட்டோடனே உச்சநீதிமன்றம் எடுத்து என்ன காரணம் என்ன சொல்ல முடியும்? அதிலே சொல்ல முடியாதுண்ணே. அப்போ சார் பட்டியல் இதாகிடுச்சு, அதாகிடுச்சு, ஒழுங்காக முடிச்சு விடுங்கன்ட்டாங்க. ஏன்னா எங்கள் ஹைகோர்ட்லேயும் அந்த வழக்கு வந்துச்சு. அவங்கள்ட்ட இவங்க போய் என்ன சொன்னாங்கன்னா, பட்டியல் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது, அதனால என்ன ரைட்டுன்னு முடிச்சு வச்சுட்டாங்க. நீங்கள் உச்சநீதிமன்றமே எடுக்கலைன்னா கூட ஹைகோர்ட்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எடுத்து அது ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கும். அது ஒன்று.
இப்போ ஏன் இந்த தீர்ப்பு, ஏன் இந்த 2018 தான் இந்த தீர்ப்பு வருது. ஏன் இதெல்லாம் வருதுன்னா, ஆடாத ஆட்டம் ஆடிட்டாங்க எல்லா மாநிலங்களும். தனக்கு தேவையான எப்படின்னா, இந்த மாரி வர டிஜிபிகள் இருக்காங்கல்ல, அதில எவன் பக்கா சொம்படிக்கிறானோ அவன தூக்கி போடுறது. எவன் தனக்கு வேண்டியவனோ அவன் ஜூனியர், சீனியர்லாம் பார்க்கறதில்ல. அந்த அதிகாரியை தூக்கி சட்ட ஒழுங்கு டிஜிபியா போடுறது. போடுறது. இல்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியா போட்ட உடனே, கொஞ்ச நாள்லயே பிடிக்கலன்னோன தூக்கி போட்டுறது. போட்டு வேற ஒருத்தர கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் இல்ல பிடிக்கல, இவர டம்மியாவே வைக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இன்னொரு பேரலல் போட்டுறது. எப்படி? உளவுத்துறை டிஜிபி. எல்லா இதுவும் அவர்ட்ட தான் வந்துரும். இவர டம்மியாவே வச்சிருப்பாங்க. இல்லாட்டி கிரைம் டிஜிபி அப்படின்னு போட்டு இது. இல்லாட்டி ஸ்பெஷல் டிஜிபின்னு போட்டு இவர டம்மி ஆக்குறது. இல்லாட்டி மிரட்டி விஆர்எஸ் வாங்க சொல்றது. இந்த மாரி பல கூத்துக்கள் பல மாநிலங்கள்ல நடந்ததுனால, ஒரு அதிகாரி பிரகாஷ் பிரகாஷ் சிங்ன்றவரு உச்சநீதிமன்றத்தில இதெல்லாம் நாங்க ஒரு முடிவு கட்டணும். அப்படின்ன பிறகு தான் பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் வருது. ஒவ்வொரு காலகட்டத்தில 2006லேருந்து 18 வரைக்கும் பல்வேறு தீர்ப்புகள உச்சநீதிமன்றம் குடுத்துட்டு வருது. இது குடுத்துட்டு வர காலத்திலேயே எனக்கு என்னென்னலாம் பண்றாங்க. ஓய்வு பெறும் நாள்ல டிஜிபியா நியமிக்கிறது. ஏன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு அடுத்த 2 வருஷம்ன்றப்போ, ஓய்வு பெறும் நாள்ல டிஜிபியா நியமிக்கிறது. இல்லாட்டி டிஜிபியா இருந்து அவர் சேவை இன்னும் தேவை அப்படின்னோன, அவரு கண்டினியூ மறுபடியும் ஆலோசகரா போடுறது. இந்த இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்தது. அப்ப இது எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் மொத்தமா 2018ல ஒரு ஆப்பு வச்சுது. அதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு. அதில என்னன்னா 2 வருஷம் சர்வீஸ் உள்ளவங்கள தான் நீ டிஜிபியாவே லா அண்ட் ஆர்டர் டிஜிபியாவ பரிசீலிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் சில மாநிலங்கள்லாம் போய் அப்படிலாம் பண்ண முடியாது. சீனியருக்கெல்லாம் கிடைக்காம போயிடுதுன்னோனே 6 மாசமா குறைச்சாங்க. அப்ப இருக்கிற டிஜிபில கரெக்டான இருக்கிறவங்க பட்டியல 6 மாசம் சர்வீஸ் இருக்கிறவங்கள அனுப்பிச்சு விட்டா, அதில ஒருத்தர 3 பேர் அனுப்புவாங்க. அதில ஒருத்தர் நியமிச்சுக்கலாம். அவங்கள நீங்க மாத்த முடியாது. ம். நடுவுல வெளிய போன்னு சொல்ல முடியாது. அவங்கள நீ எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு இணையா அதிகாரி போடக்கூடாது. லா அண்ட் ஆர்டர் டிஜிபினா லா அண்ட் ஆர்டர் டிஜிபி தான். டிஜிபி. வேற யாரும் இணை அது போடக்கூடாது. 3வது அவரு காலத்தில அவர விஆர்எஸ் போங்க. அந்த மாரியும் எதுவும் பண்ண முடியாது. 6 மாசம் இருக்கிறவங்கள பட்டியல் அனுப்புறீங்களா, அவங்கள தான் நியமிக்கணும். நீங்களா யாரையும் நியமிக்கக்கூடாது. ஓ! ஆனா இவங்களா நியமிச்சுக்கிட்டாங்க. பொறுப்பு டிஜிபின்னு யாரையெல்லாம் நியமிக்கக்கூடாது. இப்படிலாம் பண்ணாங்க. இதில இப்ப இவர்கள் மீறி இந்த வேலைய பண்ணிட்டாங்க. இப்ப அங்க உச்சநீதிமன்றத்தில போய் வேற வழி இல்லாம, இல்லங்க பட்டியல் அனுப்பிச்சிருக்கோம். வந்த உடனே பட்டியல் எப்போ தருவீங்க? உடனே ரெடி பண்ணி அனுப்புறோம். வந்த உடனே 3 பேர்ல ஒருத்தர் நாளைக்கு நம்ம 26 அத பரிசீலிக்கிறாங்க. ஓ! அந்த பட்டியல் வந்துரும். பரிசீலிச்சு அறிவிச்சாகணும். இப்போ புதுசா ஒரு உருட்டுறது. அது இவர்கள் எப்படின்னா, இவர்களுக்கு ஆதரவா இருக்கிற ஆட்கள வச்சு ட்வீட் பண்ண விடுறது, ஏதாவது பண்ண வச்சுட்டு, அத எல்லாரும் பேசு பொருளா மாறுச்சுன்னா, "பாத்தியா ஏற்கனவே சொல்லிட்டாங்க." அப்படியே நம்மள தயார் பண்றது. நம்மளுக்கு போய் முன்னாடி நட்ஜு இதுன்னு சொல்லுவாங்க இத. எப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு உங்கள தயார் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாங்க. அப்படின்னா ம். கேள்வி கேட்கக்கூடியது. உதயநிதி ஸ்டாலின் வருவாரா? வருவாரா? இல்ல வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்படியே சொல்லிட்டு, ஒரு நாள் இவங்க வருவார்ன்னு அறிவிப்பாங்க. பார்த்தீங்களா வருவார்ன்னு சொன்னா வந்துட்டாரா? அப்படின்னு. அது பேரு நட்ஜு இதுன்னுவாங்க. நட்ஜு பாலிசி. என்னன்னா, உங்ககிட்ட ஒரு கருத்த உருவாக்கி உங்கள அத தயார் பண்ணிடுறது. குணகுட்டை. அடுத்து அவர் எம்எல்ஏ நிப்பாரா? நான் நிக்க மாட்டேன்னு அவர் சொல்லுவாரு. நான் என் குடும்பத்த யாரும் நிக்க வைக்க மாட்டேன்னு இவரு சொல்லுவாரு. ஆனா ஒரு நாள் எம்எல்ஏ அறிவிப்பாங்க. பார்த்தீங்களா? நடந்துச்சா? மக்கள் ஆசை. மக்கள் அதுக்கு தயாராகிடுவாங்க. அமைச்சர், டெப்யூட்டி சிஎம் எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்தாங்க? இது இப்படிதான். இப்ப நம்மள எத்தனோ டிஜிட்டல் கரன்சிக்கு மாறுனா நம்ம மாற மாறலாம். மாட்டோம். அப்போ இந்த கரன்சி இது பண்ணணும். அப்புறம் இந்த பரிவர்த்தனைக்கு மாத்தணும். அப்புறம் ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி சின்ன இது கூட நீங்க செல்போன்ல இது பண்ணலாம். இன்னைக்கு பாருங்க 90% டிஜிட்டல் டிஜிட்டல் மாறிட்டாங்க. பேமெண்ட் ஆயிட்டோம். இதுக்கான தயாரிப்பு வேலைகள் கொண்டு வந்தது. அதெல்லாம் அந்த மாரி இது. அதுல மாறி ஒண்ணு தான் இது. ஆதரவு ஊடகவியலாளர்லாம் விட்டு போட விடுறது. சரி என்ன போய் கேட்பீங்க சுப்ரீம் கோர்ட்ல? நீ தீர்ப்பு தப்பா குடுத்துட்டீங்க. மாத்தி குடுங்கன்னு கேட்பீங்களா? எப்படி ஐயா பண்ணுவீங்க? திருடினது தப்பு தான் தீர்ப்பு. ஐயா நான் வாசல் வழியா போனது தான் தப்புன்னு சொல்லிட்டீங்க. பின்னாடி ஜன்னல் வழியா கைவிட்டு எடுத்துக்கிறேன் ஐயா. அதுக்கேத்த மாரி மாத்தி விடுங்கன்னா என்ன இது? கண்டிப்பா. கேட்டா மாநில சுயாட்சியம். மாநில சுயாட்சின்னா அப்ப மத்திய அரசு ஒண்ணு இல்லாம பண்ணிடலாமா? இன்னும் போய் கேளுங்க. ஐபிஎஸ் நாங்களே எக்ஸாம் வச்சு நாங்களே ஈஸியா ஐபிஎஸ் பண்ணிடலாம். நியமிச்சுக்கிறோம். வேலை முடிஞ்சு போயிடும். ஐஏஎஸ் நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம். ராணுவத்தை கூட நாங்களே ஆள் எடுத்து நாங்களே பண்ணிக்கிறோம். ரயில்வே திட்டம் நாங்களே பண்ணிக்கிறோம். ஜிஎஸ்டி 28%னா அது மொத்தமா நாங்க வாங்கிக்கிறோம். இதெல்லாம் மாநில சுயாட்சின்னு பேசிக்கலாமா? என்ன இது? அது இதுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள், அமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில சொல்லப்பட்டிருக்குது. மத்திய தேர்வு ஆணையன்றது தான் எடுக்குது. அந்த மத்திய தேர்வு ஆணையத்துல தான் எல்லாருடைய அந்த லிஸ்ட்டும் இருக்கும். இப்போ இதில நிறுத்தி வச்சாங்கல்ல கர்நாடகால. கர்நாடகால நிறுத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் மத்திய தேர்வு ஆணையம் தான் அந்த விஷயத்த முடிவு பண்ணும். இதில போய் மாநிலம் தலையிட்டு இருந்தா கண்டிப்பா.
இவங்க மாநில சுயாட்சின்ற பேரில் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. அது நடக்காது. கண்டிப்பாங்க. இதை தொடர்ந்து நேற்று வந்து பரபரப்பா பேசப்பட்டது கேரளால மலையாள நடிகர் மம்முட்டி அவர்களுடைய வீட்ல ரைடு, அவரோட மகன் வீட்ல ரைடு, பிருத்திவிராஜ் அவர்கள் வீட்ல ரைடு. என்ன அந்த ரைடுக்குள்ள உள்ள போய் பார்த்தா, கார் விஷயத்துல வந்து அவங்க மாட்டியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து கார இறக்கி, அந்த கார வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற விஷயத்துலலாம் மாட்டியிருக்காங்க. பெரிய லெவல்ல வந்து ஒரு ஸ்கேம் நடந்ததா வந்து பேசப்படுதுங்க. கார் இறக்குமதியும் வந்து எங்கேருந்து பண்ணியிருக்காங்கன்னா, பூட்டான்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த இத எப்படி பார்க்குறீங்க இந்த ரைட? அதாவது வெளிநாடுகள்லேருந்து கார் இறக்குமதி பண்ணுறதுனா அதுக்குரிய டேக்ஸ் கட்டுறது, செகண்ட் ஹேண்ட் காரை கொண்டு வருவாங்க. செகண்ட் ஹேண்ட் மாதிரி காமிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் வரி வந்து அதிகம். அதில் சில இந்த பூட்டான்னா நம்மளோட சேர்ந்தது. ம். அதில் கொஞ்சம் இப்போ பாண்டிச்சேரியில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி அதில் கொஞ்சம் குறையுதுன்னா அந்த வகையில் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வர்றது. இந்த மாதிரி. இது இல்லாமல் அந்த காருக்குள்ளேயே தங்கம் வச்சு கடத்தினதாகவும் தகவல் சொல்கிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தை எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொருத்தர் மாட்டி விசாரித்து வரும்பொழுது பஸ்ல துல்கர் சல்மான், மம்முட்டி. மம்முட்டிலேருந்து எல்லாம் மாட்டாங்க. நேற்று அமலாக்கத்துறை ரெய்டு போயிருக்காங்க. அமலாக்கத்துறையா வருவாய் புலனாய்வு வருவாய் வருவாய் புலனாய்வு. புலனாய்வுத்துறை நினைக்கிறேன். ரெய்டு போயிருக்காங்க. இது அடுத்தடுத்து மணி லாண்ட்ரி அதுன்னு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அதனால பெரிய இது லெவல்ல வந்து மம்முட்டிக்கு சிக்கல் தான். கண்டிப்பாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு பெரிய விஷயமா பேசப்படுறது வந்து நம்மளுடைய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு. அது சிபிஐக்கு மாத்திருக்காங்கண்ணே. எப்படி நம்ம ஆளுங்க விட்டு வைப்பாங்க சிபிஐக்கு மாத்துறது? செம்ம ஐடியா. அந்த நீதிபதி அவர் கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக அதிரடியாக சில இது பண்ணுறாருன்னு அவரை இங்கே இது பண்ணும்பொழுது தலைமை நீதிபதிலாம் புகாரெல்லாம் கொடுத்து அவரை ஒன்றுக்கு இல்லாத ஒரு இது மாதிரி மாற்றி விட்டாங்க. இப்போ அவர் கீழே தான் இந்த வழக்கு இது வழக்கு. வருது. அவர் ஏற்கனவே அவங்க ஒய்ஃப்லேருந்து எல்லாருடைய கோரிக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு. ஏன்னா அந்த வழக்கு விசாரணை சரியாக போகல. காவல்துறை அதிகாரிகளே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். அதாவது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தவர் ஆமா, என்கவுண்டர் என்கவுண்டர். செய்யப்பட்டிருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல உண்மைகளை மடைமாற்றம் செய்கிற வேலைன்ற மாதிரி உண்மையான விசாரணை நடக்குன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு அந்த நீதிபதி கொடுத்துட்டாரு. இப்போ இவர்கள் அந்த ஆர்டர் காப்பி கிடச்சுன்னா இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குறது ட்ரை பண்ணுவாங்க. அவர் இது வரைக்கும் அப்லோட் பண்ணல. அவர் இப்போ அப்லோடு பண்ணினா அடுத்த வாரம்லாம் தசரா இது வந்துடும். அதனால் இது வந்து தமிழக அரசு நினச்சா கூட இதில் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சும்மா இருக்கிற விஷயத்துக்கே போகிறாங்க. கிட்னி திட்டு மேட்ருக்கே நீங்கள் எதிர்த்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு போகிறது அங்கே போய் தடை வாங்குறதுன்னு இதுலேயும் போய் தடை வாங்குற வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா இது பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். சிபிஐ உள்ளே இறங்குச்சுன்னா அது விசாரணை வேறு மாதிரிலாம் போகும். இதுல சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயிட்டு கேஸே முடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்க அளவுக்கு போயிடுச்சு. விசாரணையே நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சிபிஐ கையில கேஸ் மாத்த முடியுமாண்ணே? மாற்றலாம். என்னென்னா சார்ஜ் ஷீட்டு போட்டு அதுலேயும் இவங்களுக்கு முறையான இது நடக்கலை அப்படின்றப்போ நீதிமன்றம் நினச்சா மாற்றலாம். அதில் நியாயம் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க கோரிக்கை இல்லை. அது ம். அரசு வைக்கணும், சம்மந்தப்பட்டவங்க வைக்கணும், இல்லை நீதிமன்றம் முடிவு பண்ணணும். சம்மந்தப்பட்டவங்க வைக்கும்போது அதில் அவங்க நீதிமன்றம் திருப்தி அடையுது. அப்போ அதில் வந்து மறு விசாரணைக்கு சார்ஜ் ஷீட்டையும் மறு விசாரணைக்கெலாம் உத்தரவிடலாம். செந்தில் பாலாஜி வழக்கில் நடந்ததில்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற உத்தரவு. இவங்க அதை தான் சொல்லுவாங்க. சார்ஜ் ஷீட் பிடிச்சி முறையாக நாங்கள் போயிருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த விசாரணை கரெக்டாக இருக்குது அப்படி இப்படின்னு போவாங்க. அது உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த லீவ்லாம் வந்துடுது. அப்போ அடுத்த வாரம் வரைக்கும் ஃபுல்லாகவே 5ஆம் தேதி வரைக்கும் களத்தில் இறங்கிச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு இதாக மாறும். உச்சநீதிமன்றம் போகிறதுல சிக்கல் வரும் அவங்களுக்கு. கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து வந்து நீங்கள் செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க. அதுலேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து பேசலாம். இன்றைக்கி வந்து கரூர் எம்பி ஜோதிமணி வந்து மிக கடுமையான ஒரு விஷயத்தை ட்விட்டரில் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கூட்டணி தர்மத்தை பார்க்கணும், ஒரு சைடு மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்கண்ணே? அது என்ன 15 நாள் பொறுத்து 10 நாள் பொறுத்து விட்றாங்க. கேட்டால் நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன். எங்கே இருந்தாலும் ட்விட்டர் இருக்கும்ல, வேலை செய்யும். இப்போ தமிழ்நாடு அரசுலேயே அப்படி மூடி முடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறீங்க? அதாவது இன்றைக்கி கூட எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை, காங்கிரஸ் வந்து இவ்வளோ தொகுதியில் கேட்குறாங்க, ஆனால் மாநில தலைவர் திமுக ஒத்துக்குதுற மாதிரி பண்ணுறாருன்னா இவருக்கு பயங்கர கோபம். அடிமடியிலே கை வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியை பற்றி பேசுனீங்க, அப்போ நீங்கள் மட்டும் ஏடிஎம்கே பற்றியும் பிஜேபி பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. பேச தான் செய்வாங்க. கண்டிப்பாக. நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு உரிமை இல்லையா? கபலீகரம் செய்துலாம் பேசுகிறீங்களா? அதில் என்னது? எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லை, பாஜக அமித்ஷா தான், அமித்ஷா திமுகலாம் பேசுகிறீங்களா? அதெல்லாம் என்ன அர்த்தம்? உங்கள் ராகுல் காந்திலேருந்து எல்லாரும் வந்து உந்து கிடக்குறாங்களே, ஆனால் பேச தானே செய்வாங்க. கட்சியிலே ஒரு கருத்து இருக்குதா? அவங்களும் ஒரு கருத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 125 தொகுதின்றார், அவர்கிட்ட போக வேண்டியதானே சண்டைக்கு? மேலிட பொறுப்பாளர், அவருக்கு அறிவு வேணாம்? அவ்வளோ பெரிய தலைவர். தமிழ்நாட்டில் நம்ம காங்கிரஸ் 25 இடம் தான் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் உச்சத்தில் இருந்த காலத்திலே 63.
உனக்கு 125 இடத்தை கண்டறிந்து வைத்துள்ளணும் ஏதாவது உளறிட்டு போகிறோம்னு உளறலாம் தெரியலையா? ரிப்போர்ட்டருங்க போய் கேட்குறாங்களா? அதுதான் இங்கே அஜெண்டா. செல்வ பெருந்தகிட்ட கேட்கணும்ல, என்னங்க கண்டிப்பா. 125ன்றாரு. அதில் அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட வேற செஞ்சிருந்தார் அவர். அதான் சொல்கிறேன். அவன் உளறிட்டு போவான் அவன் முடியா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாப்புல. அங்கேருந்து கேட்டாங்க, சார் 125 சொல்லும்போதே உங்களுக்கு தெரியலையா? அவ்வளோ வாரிசு இல்லை அதெல்லாம் சார் நம்மள்ட்ட. விட்டுருங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். 100 எடுத்துருவோம் சார், கவலைப்படாதீங்க. அதுக்கு பிறகு ராஜேஷ்குமார் பேசுகிறாரு, அழகிரி பேசுகிறாரு, சசிகாந்த் செந்தில் பேசுகிறாரு. அதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு அது வந்து அவர்கள் கருத்து நாம் அப்படி சொந்த சொல்ல கருத்து. ராகுல் சொன்னால் டெல்லி சொல்லும் ஒரு டைமு. அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. 2 டைம் முடிச்சிட்டார்ல அவர். கண்டிப்பாக. அதனால் அந்த கோபத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் இவரும் அந்த உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற மாதிரி தவழ்ந்து போய் ஒன்றும் பரிசு நான் பதவி இது வாங்கலை அப்படி இப்படின்னு. இந்த நேரத்தில் தான் இவங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது ஜோதிமணி அதிமுகவை கபலீகரம் செய்துன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க கட்சியில இருந்தால் ஒருத்தர் சேர்த்துக்கிறார் திமுகவில். அவர் வந்து எல்லாரையும் மிஞ்சியவர். அவர் யார்? செந்தில் பாலாஜி. ஸ்டாலினையும் மிஞ்சியவர். அவர் என்ன வேணால் பண்ணுவார். திருச்சி சிவா கோவப்பட்டதுன்னா காரணம் பேசிட்டு கொடுக்கப்பட்ட வானலாவ அதிகாரம். அது பேசிட்டு போதெல்லாம் இல்லை, அது பல இதில் வெடிச்சிருக்கு. எவனா இருந்தானேயா உட்காருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கோபம் சீனியர் மினிஸ்டர் எல்லாருக்கும் இருக்குது. அதில் ஒன்று கூட்டணி கட்சிகள் வந்து முதல்ல அந்த மதிமுக அந்த ஆளை பிடிச்சி போட்டது. அதாவது பிற கட்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, மாற்று கட்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது நேரடி காங்கிரஸ்னு போட்டு தமிழகம் தலைநிமிர பாடுபடும் அவருடைய இதுதான் கரெக்டுன்ட்டு சேர்ந்துட்டாங்க. அதுக்கு இந்த அம்மா கண்டிச்சு போட்டுருது. இப்போ நடுவில் கூட ஒரு விஷயத்துக்கு கண்டிச்சு போட்டிருந்தாங்க அந்த அம்மா ஜோதிமணி. ஓகே. அதனால காங்கிரஸ் முழுசுமாவே திமுக எதிராக இருக்குது, செல்வ பெருந்தகை தவிர. அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதனால் செல்வ பெருந்தகை இது எப்பவுமே மாநில கட்சிகள் அவர்களுக்கு சில கவனிப்புகள் அதெல்லாம் இருக்கும், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. மற்றவர்கள் கவனிப்பு இருக்காது, அட்டென்ஷன் சீக்கிங் அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடித்து விடுவாங்க. அதில் மொத்தத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமான ஒரு கூட்டணியாக இருக்காது. இல்லை, நீங்கள் என்ன தான் மீடியாவை வச்சுக்கிட்டு இந்த பக்கமே திரும்பாதரா, அங்கே ஏதாவது இருக்குதான்னு பாரு, தூண்டி விடு, இங்கே நியூஸே போடக்கூடாதுன்னு பண்ணாலும் பிரச்சனைகள் உயிரோடு தான் இருக்கும். இன்றைக்கி கூட எழுதியிருக்காங்கல்ல, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 130 தொகுதியில் நிற்கிற மாதிரி வரணும். இப்போ காங்கிரஸ் இது இவன் 10, விசிக 10, சிபிஎம் 10, சிபிஐ 10, 30, மதிமுக ஒரு 5, மதிமுக 5, 35, கமல்லாம் உதயசூரியன் நின்றுவார் 35, மனிதநேய மக்கள் கட்சி அவங்க எல்லாம் அதெல்லாம் உதயசூரியன். காங்கிரஸ் ஒரு 40 கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, 60 கேட்பாங்க, ஒரு 35 40 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, 75. அப்போ 234 75 போச்சுன்னா தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இவர் ராமதாஸ் வந்தார்னா அவருக்கும் டைரெக்டாக கொடுக்கணும், ஒரு 10 சீட்டாக கொடுக்கணும். அவருக்கு உதயசூரியன் நிற்க மாட்டார் அவர். அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சப்போ போன தடவையே 178 நம்ம நின்னாங்க, அதில் தான் 136 வந்தாங்க. இந்த தடவை அவ்வளோ அலையில, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. இப்போ விடியல் எப்படி விடியல் பார்த்து ஜனங்க பார்த்துட்டாங்க விடியல் எப்படின்னு. அதனால் அது விஜய் வேறு. நீங்கள் போன தடவை போட்டவங்க எல்லாம் விஜய் கட்சியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பேர் போட்டுக்கிறான். ஆமாம், கண்டிப்பாக 90% போட்டிருக்கான். இப்போ அவன் எல்லாம் விஜய்க்கு போட போகிறான். அப்போ எந்தெந்த இடத்துல எவ்வளோ அடி விழ போகுதுன்னு தெரியும். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது பலத்த அடி. அப்போ கூடுதலாக தொகுதி நிற்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணோம் இந்த தடவையும். இந்த இது வந்து முட்டல் மோதல் ஆரம்பித்து நீங்கள் செல்வ பெருந்தகை திருப்திப்படுத்திக்கலாம், இன்றைக்கெலாம் பேச விடலாம், ஏதாவது பண்ண விடலாம். கார்கேவை திருப்திப்படுத்த முடியுமா? ராகுலை திருப்திப்படுத்த முடியுமா? எதுனா 25னா 25 போன தடவை ரைட்டுங்க, இப்போ கூட கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால் அது பெரிய இல்லை. கூட்டணி கட்சிகளுக்குமே அந்த ஒரு பயம் இருக்குல்லண்ணா. இப்போ போன தடவை நம்ம நின்றதை விட இந்த தடவை வந்து ஆளுங்கட்சி மீது பயங்கர அதிருப்தி இருக்குது, நம்ம கூட்டணி வச்சுருந்தோம்னா நம்மளோட பலம் குறைஞ்சிரும், எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கினா தானே அதுக்குண்டான அதிகாரத்தை நம்ம நோக்கி போக முடியும்னு ஒரு பலம் வந்துருக்குல்ல. சிலுவை சுமந்து அப்படியே தழும்பாயிடுச்சு, உள்ளே இறங்கிச்சு, அப்படியே அந்த லெவலில் இருக்கிறாங்க. பேசிக்காக இந்த முறையும் 8 சீட்டுக்கு மேலே நின்று ஆகணும், அதெல்லாம் அங்கீகாரத்தை பிரச்சனை இருக்குது, 10க்கு மேலே நின்று ஆகணும். அப்போ அவங்களுமே ஜெயிக்கிறத நோக்கி அவங்களும் பயணம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அந்த விஷயம். ரெண்டாவது, நேற்று கூடலூரில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், எப்பவும் போல அவர் பேசுகிற விஷயங்களே பல்வேறு குற்றச்சாட்டுகள் நேற்றும் வைத்திருந்தார். அதில் குறிப்பிட்ட குற்றச்சாட்டு வந்து 100% மேலே எல்லா இடத்துலையுமே எல்லா வரிகளுமே நீங்கள் ஏற்றிட்டீங்க, குப்பை வரியிலேருந்து எல்லா வரியும். அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசினாலும் நேற்றும் பேசப்பட்டிருக்கு. இந்த வரி ஏற்பு அதிகமாக கூடின விஷயங்களை இது வரைக்கும் திமுக சைட்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் யாருமே வந்து பதிலளிக்கவும் இல்லை. இதற்கு வந்து மாநகராட்சி ரீதியாக ஒரு பதில் கொடுப்பாங்களே, ஊழ்ந்து போய் சுந்தரா டிராவல்ஸ் குற்றச்சாட்டுக்கு பதில் வராது, அவ்வளோதான்.
இந்த வரி ஏற்பை பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்கண்ணா? மின்சாரத்துக்கு வரி ஏத்து எல்லாத்துலயுமே குப்பை வரி இன்னொன்னு முதல் நீங்கள் அந்த அன்புமணி போட்டு நல்லா அறிக்கையில் வருவாய் உபரி வருவாய் உபரி தாண்டி பற்றாக்குறை பற்றாக்குறை அதிகமாயிருச்சு. பற்றாக்குறையை குறைச்சலாக பற்றாக்குறையாக கொண்டு வரலாம். 1,00,000 கோடினா 3,000 கோடி ரூபா பற்றாக்குறை வரலான்னா அந்த இடத்துல 36,000 கோடி ரூபா பற்றாக்குறை வருது. அப்போ அதுக்கு கடன் வாங்கணும், அதுக்கு வட்டி கட்டணும், ஏற்கனவே வாங்கின கடன் வட்டி கட்டணும், அப்போ வட்டியே பெருந்தொகை. பெருந்தொகை. அப்புறம் இந்த மாதிரி 1000 ரூபா கொடுக்குறது அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னு இவர் இது இஷ்டத்துக்கு இழுத்து விட்டு அதுக்கு பெரிய தொகை. அப்போ எல்லா செலவுமே செலவு வந்து நியாயமாக மீண்டும் வருமானம் வரக்கூடியதுக்கான செலவே இல்லை. அப்போ இதுக்கான வருமானத்தை எங்கேயாவது ஈட்டி ஆகணும். யார் தலையில் கை வைக்கிறது? மக்கள் தலையில் தானே மக்கள் கை தான். வேற வைக்கணும். வைக்க வாய்ப்பே இல்லையே. செலவினங்கள்னு இஷ்டத்துக்கு செலவு. அந்த திட்டம் இந்த திட்டம்னு நிதியை ஒதுக்கி கண்டத செலவு. இப்போ ஜூனியர் ஹாக்கி வேற நடத்த போறாங்க. ஜூனியர் ஹாக்கி இந்தியாவில் உள்ள ஜூனியர் ஹாக்கி வேற நடத்த போறாங்க. அதுல வேற பிரச்சனைனா மதுரையில வந்து நேற்று சொல்லியிருக்காரு புதிய டர்ஃப் கிரவுண்டே நாங்கள் போட போறோம்னு. அதுக்கு எவ்வளோ பெரிய அளவில் செலவுகள் வரும்? இதெல்லாம் மினிமம். நீங்கள் மேக்ஸிமம் செலவுலாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ 1000 கோடிகளில் போகிறதெல்லாம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கி அந்த இது ஓட்டப்பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச மாதிரி அது அங்கங்கே போய் இந்த மாதிரி அப்போ எங்கே போய் வசூல் பண்ணுவாங்க? பத்திரப்பதிவு, மின்சாரம், சொத்து வரி, வீட்டு வரி, இன்னும் என்னென்ன இருக்கா? குப்பைக்கு வரி போட்ட அரசுன்றார்ல, என்னென்ன வகையில் மக்கள்கிட்ட பிடுங்க முடியுமோ அதெல்லாம் பிடுங்குவாங்க. இவங்க எப்படியாவது இந்த இதில் இருந்து அப்படியே தள்ளிட்டோம்னா அடுத்த ஆட்சி வரும்போது ஏதாவது சமாளிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. இன்னும் மோசமாக தான் போகும். ஏன்னா நிதி மேலாண்மைன்றது வந்து தனி கலை. மோசமாக போயிடுச்சு. இவங்கெல்லாம் யாரையோ கூட இருக்கிறவன் அந்த ஆள் வந்து இதுக்கு கீழடிக்க வேணால் அவர் அமைச்சராக போடலாம். அவரை கொண்டு நிதி அமைச்சராக போட்டு கூடுதலாக ஒரு துறையும் கொடுத்து பார்த்துக்கோன்னா அதுவும் ஒரு மோசமான துறை தான். அது மின்சாரத்துறை வந்து 1,00,000 கோடி கடனில் போகுது. அதுக்காக ஒரு கடன் வேறு வாங்கினீங்க. கடன் வாங்கின பிறகும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு இது முடியும். இன்னொன்று பாருங்கள், 1,00,000 வேலைகள் காலியாக இருக்குது. அதுக்கு ஆழம் போடலை. ஆனாலும் நீங்கள் நிதி இதில் தள்ளாடுறீங்க. எந்த அரசும் வாங்காத அளவுக்கு 4,00,000 கோடி ரூபா வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த மத்திய அரசு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது, உலக வங்கியில் மற்ற இடத்துல கடன் வாங்குறது. அந்த லிமிட்டை தொடுற அளவுக்கு போயிட்டீங்க. இதில் பெருமை பேச்சு வேறு. இது எல்லாமே பேசப்பட்டு பெருசாக இதாச்சுன்னா மக்களுக்கு கடுமையான கோபம் வரும். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் சூப்பரு 12-13% இது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது ஒரு நாள் விரிவாக உட்காந்து பேசுவோம். 13% அது எதிர்பார்க்கப்படும். இது அதுவும் முன்னேறிட்டோம் அதுன்னு சொல்கிறதும், இந்த வருவாய் பற்றாக்குறையும், இந்த கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் பேசணும். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இன்றைக்கு காலையில் நம்ம பார்த்துட்டு போன காலையில் முதல் நியூஸே வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டுங்க பார்த்தீங்களா? எப்படி இருந்ததுன்னா ரெண்டாக்கா வளவளம் தான் இருக்கும். நீங்கள் பார்த்து வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க சென்னைக்கு? சென்னைக்கு நான் சொந்த வேலையாக என் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்னங்க 2ல் வச்சாலும் ஸ்பீடு போக மாட்டேங்குது யூடியூப். சரி இவர் இப்படி தலையாட்டுறாங்க பார்க்குறேன். மனைவியாக அட்மிட் ஆகிருக்காங்க, நான் பார்க்க சொந்த வேலையாக வந்தேன். இது இப்போ நான் சொன்னதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இதே ஒரு 8 நிமிஷமாக சொல்லுவீங்க. சொந்த வேலையாக நான் சென்னையில் யாரையும் சந்திக்கவில்லை. அவ்வளோ சஸ்பென்ஸ் வேறு சொல்லியிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்தீர்களா? அது சஸ்பென்ஸ். அது சொல்லுங்கள். சஸ்பென்ஸ், பெரிய சஸ்பென்ஸ். இல்லை நம்ம இந்த அடிக்கடி பேப்பரில் பார்ப்போம் இல்லையா, இவர்கள் சொன்னதாக கூறப்பட்டதாக தகவல் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிற பார்த்தா செங்கோட்டையனே சொல்லுவார் போல இருக்கு. நான் பேசியதாக தகவல் செங்கோட்டையன் பேசின தகவல், டிடிவி சந்தித்ததாக தகவல் எல்லாம் அவர் சொன்னது தான். எடப்பாடி சொன்னது தான். போனவங்களாம் தனியாளாக நிற்கிறான். தனியாள் பேசிங்க, ஆறுதல் பட்டுக்குங்க, அவ்வளோதான். உங்களை இது எல்லாத்துலேயும் மம்பிழுத்து விட்டது அண்ணாமலை. அவரும் அப்படியே சுற்றிட்டு இருப்பார். ஒருவேளை இவங்கெல்லாம் அன்புக்காரங்கள் திட்டத்தில் சேர்ந்துருவாங்களோ? அன்புக்காரங்கள் தான். அதுதான் அன்புக்காரங்கள் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. காக்கும் பரங்கள் கை கொடுக்கும் கையில் சேர்ந்துருவாங்க. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இன்றைக்கு பாமகவோட இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஜி.கே. மணி அவர்களை வந்து சட்டமன்ற குழு தலைவரை வந்து தூக்கியிருக்காங்க. இப்போ பாலு அவர்கள் வந்து செய்தி தொடர்பாளர் பாலு அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொன்னபோது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இவங்க வந்து டெல்லியில் போய் இதற்கு எதிராக பாமக கட்சிக்கு எதிராக வந்து சில செயல்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. சில கட்சி விரோத நடவடிக்கை பண்ணுறதுனால நாங்கள் தூக்கியிருக்கோங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. தருமபுரி வெங்கடேசன் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க கட்சிக்குள்ள. ஆனால் நீங்கள் சபாநாயகர் அதை அனுமதிக்க மாட்டார். அது பிரச்சனை. அதில் ஒரு இது விளையாடுவாங்க. ஓபிஎஸ்சியே பக்கத்து சீட்டை விட்டு எந்தி விடாமல் கதற விட்டாங்கல்ல எடப்பாடியை. அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. முதல்ல அருள் கொடுத்தாங்க, கொரோனாவில் நிற்கணும்னு. இப்போ ஜி.கே. மணி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க.
ஒருத்தர் கொறடாவான், ஒருத்தர் தலைவரான். இவர் சொல்கிறத கொறடா கிட்ட சொல்லுவார் இவர். இந்த மாதிரி நாளைக்கு கூட்டம் எல்லாரும் வர சொல்லுங்கன்னு. கொறடா வந்து ஜிகே மண்ட சொல்லுவார், நாளைக்கு கூட்டம் தலைவர் சொல்லியிருக்காரு வந்துருங்கன்னு. கடைசியில் 2 பேர் போட்டு போவாங்க. அதான் இந்த ஏதோ ஒரு பழைய நாட்டுப்புற பாட்டு வரும், 2 கிணறு, 1 வத்தி போச்சு, ஒன்றுங்க உதவல, அந்த மாதிரியே போவோம் அந்த பாட்டு. 2 2ன்னு வரும், 2ம் உதவாது அந்த மாதிரி. இங்கேயாவது 3 பேர் இருக்கிறாங்க, கொறடா உத்தரவு போட்டால் கூட 2 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் கட்சி அவர்கிட்ட போயிடுச்சுங்க. சும்மா ராமதாஸ் உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். இவர்கள்னா இதுதான் கடைசி சட்டசபை, இந்த லாஸ்ட்டு நடக்கும் டிசம்பரில், அதோட முடிச்சு விட்ருவாங்க. கடைசி பட்ஜெட்டுக்காக ஒன்று, இடைக்கால பட்ஜெட் ஆகுது. அதனால் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, எடுபடாது. இதில் வந்து அருள் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தது, நீங்கள் வந்து சின்னத்தை மாம்பழ சின்னம் வாங்கினது பீகார் தேர்தலில் போய் பாமக போட்டி போடுவாங்க அப்படி சொல்லி தான் அந்த மாம்பழ சின்னத்தை வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாருன்னு. அது தொடர்ந்து இன்றைக்கி பாலு அவர்களை கேட்கும்பொழுது, ஒரு கட்சினா எல்லா இடத்துலையும் நிற்கிறது தான். டெல்லியில் இதுக்கு முன்னாடி நாங்கள் நின்றுருக்கோம், கர்நாடகாவில் நின்றுருக்கோம், இது மாதிரி எல்லா இடத்துலையும் நின்றனால நாங்கள் பீகாரில் நிற்கிறதுக்கு இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கோம், நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருண்ணே. சின்னத்தை வாங்குறதுக்கு தானே ஒரு இயக்கம் இருக்கணும்ண்ணே, அதை வாங்கினது ஒரு தப்புன்னு சொல்லி சொல்கிறது இந்த மாதிரி விஷயம். ஏன்னா சின்னம் இவனால தான் விட்டாங்க, நாங்கள் தான் பொது, எங்களுக்கு தான் சின்னம் அப்படி அட்ரஸ் மாதிரி வாங்கிட்டாங்க. அட்ரஸ் மாறிச்சு. எல்லாருக்கும் தெரியும், ஜிகே மணிக்கும் தெரியும், அருளுக்கும் தெரியும். என்ன உருட்டுற வரைக்கும் உருட்ட வேண்டியதான், நாங்கள் தான் உண்மையான பாமக. அப்போ தான் ஜனங்கள்கிட்ட போய் சேரும்ல, நாங்கள் தான் பாமக. எண்ட் ஆஃப் தி டே யார் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. இது தொடர்ந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரம், ஏதோ அவர் சொல்கிற ஒரு விஷயம் இழுக்குறீங்க, ஃபேன் சந்திப்பு தெரியலண்ணே, அது இன்ஃப்ளூயன்சரா என்ன ஒரு சந்திப்பு, அது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்கண்ணே. கரூரில் இந்த வாரம் மாற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பிப்ரவரி மாதம்? விஜய் நம்ம சொல்லும் போது சொன்னோம், 15 வாரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. 2வது தீபாவளி வரும், அப்போ மக்கள் சந்திப்புலாம் புஷ்வான ஆகிடும், மழை வரும். இதெல்லாம் இவர்களுக்கு நம்ம சொல்ல தான் கேட்கும் போது தான் தெரியும். ஆமாம் இல்லை, மழைன்னு உலகம்னு ஒன்று இருந்தால் மழைன்னு ஒன்று பெய்யும்ல. கண்டிப்பாக. அதில் இந்த க்ளவுட் பஸ்டர்லாம் இருக்கு. ஓ, அப்போ டிசம்பர் வரைக்கும் வேலைக்கு ஆகாது, அப்போ இழுத்து தான் ஆகணும்னு. இன்னொன்று பிப்ரவரி வரைக்கும் இழுத்திங்கன்னா அப்போ நடுவில் ஒரு உருட்டு விட்டுனாங்க தெரியுமா, இதெல்லாம் இடைக்காலம். அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் டெய்லி வரும். இப்போ அதுதான் நானும் கேட்க வந்தேன். ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தை தேதி அனௌன்ஸ் பண்ணி நமக்கு எலெக்ஷன் வரைக்கும் ஒரு 25 நாள் கொடுப்பாங்க அதிகபட்சம் போனால் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இவர் முடிவு பண்ணுற மாதிரி பார்த்தா சனிக்கிழமை 3 சனிக்கிழமை தானே இருக்கும், மற்ற நாள்லாம் அங்கே வர வச்சுருவாப்புல மக்களை பனையூரில் வர வச்சு டெய்லி வந்திருக்கோம். சாரியாக மக்கள் படையெடுத்தேன் கூப்பிட்டு எந்த மாதிரியான பிரச்சாரம்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரச்சாரமாக தெரியும். காமெடி ஃபுல்லாக தூக்கி பிடிச்சிட்டுலாம் அந்த ஊடகங்கள், அப்புறம் இந்த மூத்த பத்திரிகையாளரும் கொஞ்சம் பேர் சுற்றி நிற்கிறாங்க. நான் பார்க்காத கூட்டம், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, வாழ்நாள்லேயே பார்க்கல. 75 சீட்டு ஜெயிச்சிருவார், 45% வளரி. இன்னைக்கு ஒரு பேச்சு அதான் ஒரு சொல்லுவாங்களா, நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சுன்னு மாற்றி பேசிகிட்டு இருக்கிறது. இது எல்லாம் மாறி நடைமுறைன்னு ஒன்று வரும் தெரியுமா, அப்போ தெரியும் விஜய்க்கு. இல்லை அவர் பேசுகிறது தப்பு தான், இருந்தாலும் அவருக்கு ஒரு கூட்டம் வர்றது, கூட்டம் ஜெயிக்க வைக்கும்னு சொல்கிறது என்ன மாதிரி? ஏங்க ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு, 45,000 பேர் வரான்னா அந்த மாவட்டத்தில் ஒரு 6-7 எம்எல்ஏ தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இது இல்லாமல் மாவட்டத்தை ஒட்டி பக்கத்து மாவட்டத்துலாம் வருவான். ஆமாம், கண்டிப்பாக விஜய் பார்க்கறதுக்காக. இதை வச்சுக்கிட்டு பெருங்கூட்டம் கூடியது அப்படின்னா தொகுதிக்கு 5,000 பேர் 10,000 பேர் காங்கிரஸ் ஓட்டு தான் இருக்குது. அப்புறம் அது அவன் வீட்டில் சொல்லி எங்கேயாவது சொல்லி இல்லை விஜய் மேலே கிரேஸாக இருக்கிறவங்க எல்லாம் போடுறாங்கன்னா, அப்புறம் திமுக போட்டவங்க அவன் சிறுபான்மை மக்களான்னு போட்டாங்கன்னா ஒரு 15% வரத்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே அது ஒரு யூஸ். யார் காலையாக வாரி விட போடுவீங்க, அவ்வளோதான். கரூரில் இருக்கிற இந்த கூட்டம் வந்து மிகவும் பேசப்படும் பொருளாக இருக்கும். அவங்களுடைய 30 விழாவை வந்து நாங்கள் ஓவர் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தாவேக்கா நிர்வாகிகள் பேசிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து மாவட்டத்தில் தான் வர சொல்லுவாங்க. கரூருக்கு இவர் போகிறாருல, கரூருக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் எல்லாத்தையும் வர வச்சு கூட்டிகிட்டு பாருங்கள் கூட்டத்தை நாங்கள் கூட்டிட்டோம். ஆனால் இவர்கள் அந்த விஷயத்தில் கூட ரொம்ப ஃபெயிலியராக இருக்காங்க. இப்போ நாகப்பட்டினத்துலாம் பெருசாக கூட்டம் கூட்டியிருக்கணும், திருவாரூரில் நல்ல கூட்டம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கூட்டம்லாம் வந்து விஜய்க்கு இவங்க சொல்கிற பில்டப்லாம் அது கூட்டமே கிடையாதுங்க. என்ன கேட்டால் ஒரு 2 லட்சம் பேர் அது கூட்டணும் கண்டிப்பாக, அப்போ தான் அது கூட்டம். இல்லைன்னா அதுக்கு வந்து அர்த்தமே இல்லை. இவர் ஏர்போர்ட்லேருந்து நாம சொன்னோம் ரோட் ஷோ வேணுன்னே பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து போலீஸ் சொல்லி கோர்ட்டில் அங்கே உத்தரவிட்டோன்னா வரும்போது ஏதாவது அதை மீறி நடந்தாலும் வந்து எங்கேயா நின்னாங்களா? எங்கேயுமே இல்லை. அங்கே தான் ரோட் ஷோ, ரோட்டு ஓரங்களில் நாங்கள் நிற்கிறோம், வர்ற வழி நெடுக அவருக்கு வந்து நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர்னா 7 கிலோமீட்டர் நிற்கிறோம் அப்படின்னா உண்மையிலே சொல்லலாம். கண்டிப்பாக வேறு லெவலுங்க எழுச்சிங்கன்னு. நீ ரோட் ஷோவையே ஒரு 10,000 பேரை வச்சு நான் அவனையே கூட்டு வரீங்க, அது ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோனா ஏர்போர்ட் வந்து கிளம்பி போகிறாருன்னா
2 பக்கமும் கட்டுக்கடங்காத கூட்டம். இவர் அது உள்ள அப்படியே பூந்தி போறாருன்னா, ஓகே சொல்லலாம். 2வது தடவ அது நடக்கலல்ல. பல இடங்கள்ல அவன் சாதாரணமா போய்க்கிறான். அந்த வண்டி ஏதோ டவுன் பஸ் மாரி போயிருந்தது. பார்த்தீங்களா? அந்த விஷுவல்லாம் வந்தது. அதனால விஜய்க்கு இது இன்னொன்னு ரெகுலரா பண்ணாருன்னா இதாகும். இன்னொன்னு இவரு இதே மாரி பேசியிருந்தாருன்னா, வர்றவனும் சோர்ந்து போயிடுவான். இன்னொன்னு இந்த செலவெல்லாம் மாவட்ட செயலர் தலையில கட்டுறாங்க. அவன் எவ்வளோ பேர் தான் கூட்டு வருவான்? கண்டிப்பா. ஒரு ஆளு 3 பஸ் வைக்கிறான்னா, அந்த செலவு என்ன ஆகுது? எல்லாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரனா அது இதுவும் யாருமே கிடையாது. கிடையாது. ஒரு 4, 5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு அதில இருக்கிறாங்க தெறிப்பா. பணம் செலவு பண்றவங்க. மத்தவன்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா. மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான். இப்போதைக்கு துட்டு செலவழிச்சு சொந்த காசுலாம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாரிலாம். இது எவ்வளோ நாளைக்கு அந்த ஜனங்க வரும்? இப்ப அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு வர்றது எல்லாம் இளைஞர்கள் தானே. அவன் வேலை இருக்கும், மற்ற விஷயங்கள் இருக்கும். இந்த அப்படி மாரி இருக்கும்போது அதனால இவருக்கு வந்து எப்படி கொண்டு போறாருன்னு தெரியல. கரூர்ல என்ன பேச போறாருன்னு தெரியல. கரூர்ல என்ன சப்ஜெக்ட்ன்னு எல்லாத்தையும் கேட்டுன்னுக்குறாங்க. பாடி பில்டிங் பாடி பில்டிங் அந்த லாரி பாடி பில்டிங் பண்ற விஷயங்கள் இருக்கும். எடுக்கணும்னா எவ்வளோ இருக்குங்க. அது வேற விஷயம்ண்ணே. மண் மேட்டர்ல இருந்து என்ன எவ்வளோ இருக்கு, மேட்டர். என்ன இருக்குன்னு கேட்டுருந்தா, அங்க போய் தான் நீங்க மண்ணு மேட்டர் பேசணும். அங்கதான் சரக்கு செஞ்சு மேட்டர், பாட்டிலுக்கு ரூ. 10 மேட்டர் பேசணும். பேசணும். டாஸ்மார்க் பேசணும். இன்றைக்கும் அமைச்சர் வேற, இவர் தான் கலெக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லி பேசல. எவ்வளவு விஷயம். கபலீகரம் பண்றாங்கன்னு பேசணும். திமுகவ கூட்டணி கட்சியில கபலீகரம் பண்ணுன்னு பேசணும். இப்போ நேத்து கூட எடப்பாடி பேசுறாரு. ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறாரு. ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்தோம். நீலகிரியில. நவீன இது. இவங்க வந்து எந்தெந்தெல்லாம் கெடுத்து விட்டாங்க. நாங்க எல்லாம் ஆரம்பிச்சு நடக்கும்போது, நீங்க வந்து அதில ஸ்டிக்கர் ஒட்டின வேலைலாம் நடந்துன்னு சொல்றாரு. கொஞ்சம் விரிவா பேசினா தானே ஜனங்களுக்கு புரியும். கண்டிப்பா. நீ வந்து அப்படி அலங்கார வார்த்தைகள் அப்படி சம்மந்தம் இல்லாத எவன்ட்டயோ எழுதி வாங்கிட்டு வந்தா, உனக்கு முதல்ல புரியணும்ல. பேசுறதுக்கு அப்புறம் மத்தவங்க எலைட்டாவே இருந்தேன்னா என்ன ஆகும்? அதனால அப்போ அவங்கள என்ன பண்ணுவான்? சரக்கு பாட்டில் கொண்டு போறாரு. 1.5 கோடி கட்டல. ஃப்ளைட்ல திருச்சா இருந்துச்சு. இப்படி தான் கிளப்பி விடுவாங்க. அவதூறு பண்ற வேலைலாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா. மிக்க நன்றி. நம்ம நேரத்தை